வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ஹெல்தியான ஒரு பாயசம் ரெசிபி. இது வந்துட்டு சம்பா கோதுமை ரவை வச்சு நம்ம ஒரு பாயசம் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இந்த பாயசம் செஞ்சு முடிச்சிடலாம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாயசம் இது. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த செம்ம டேஸ்டியான சம்பா கோதுமை ரவை பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் நெய். இப்போ இதில் நான் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பாதி வறுபடும் போது நம்ம இந்த கிஸ்மிஸ் திராட்சை சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா பபிள் மாதிரி உப்பி வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட முந்திரி பருப்பும் திராட்சையும் இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ இதே நெய்யில் நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். லாப்சி ரவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை, சம்பா ரவை. அதை வந்துட்டு ஒரு 1/4 கப் சேர்த்திக்கலாம். இதையே இந்த நெய்யில் நம்ம வறுத்துக்க போகிறோம் மணம் வர வரைக்கும். இவருங்க ஒரு மாதிரி பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வறுத்த போதும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கனாலே இந்த மாதிரி வறுபட்டுரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போகிறோம். 1/4 கப்பு நம்ம வந்துட்டு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 1 கப் தண்ணி விடுறேன். இப்போ தண்ணி வந்து கொதி வருது பாருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த கோதுமை ரவையை இதில் சேர்த்திக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட போகிறோம். 4 விசில் வரட்டும். அது நல்லா சாஃப்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு சரியா இருக்கும் இனிப்பு. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து கரையிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்துல ஏதாவது தூசி இருக்கலாம், அதனால பாருங்க வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்தா போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் விட்டு நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்டா வெந்துடணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு வெல்லம் சேர்த்தணும். நல்லா சாஃப்டா வந்துச்சு. இப்படி கையில் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அமங்க இந்த மாதிரி வெந்துடணும். இது கூட நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த வெள்ளை கரைசல் சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கொதி வரட்டும். பாருங்க இப்போ நல்லா கொதிக்குது நம்மளோட பாயசம். இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பை. இப்போ இதை வந்துட்டு ஆற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இதில் நம்ம வந்து பால் சேர்த்த போகிறோம். நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மல் பேக்கெட் பால் சேர்த்தலாம், இல்லைனா வந்துட்டு தேங்காய் பால் கூட எடுத்து சேர்த்தலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம நார்மல் மில்க் சேர்த்துறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பால் சேர்த்துறோம். சில சமயம் என்ன ஆகும்னா இந்த வெல்லமும் பாலும் சேர்ந்தா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பால். அதனால வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக வந்துட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வந்துட்டு அந்த பால் சேர்த்திக்கலாம். பாலை தனியாக காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க வெது வெதுப்பா. இப்போ நம்மளோட பாயசம் வந்துட்டு வெது வெதுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பால் சேர்த்திக்கலாம். பால் வந்து உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணுமா தின்னா வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்திக்கோங்க. இது ஆறுச்சுன்னா இன்னும் கெட்டியாகும் இந்த பாயசம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துனோம்னா இது வந்துட்டு திரிஞ்சு போகாது, நல்லா இருக்கும் பாயசம் குடிக்கிறதுக்கு. நீங்கள் இதை இந்த மாதிரி வார்மாக குடிக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட குடிக்கலாம். எப்படி குடிச்சிங்கனாலும் இது நல்லா இருக்கும். இப்போது நான் வந்துட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்திக்கலாம். இதில் அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஹெல்தியான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான கோதுமை ரவை பாயசத்தை இந்த மாதிரி ஒரு அழகான கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான கோதுமை ரவை பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான கோதுமை ரவை பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.